பசிக்குனே வீட்டுல சோறு போட மாட்டேன் ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணேன் அவ்வளவுதானே மயங்கி விழுந்துருவேனே என்ன இனி நீ எப்படி சாப்பிடாம இருக்க மனசாட்சி இருக்கா என்னடா ஒரு காதல் கதை சொல்றேன் கேக்கியா என்ன காதல் கதை அதாவது நீயே யோசித்து பாரு ஒரு புரிதல் இல்லாத அன்பின் இடத்தில் காதல் கதெல்லாம் எனக்கு வேணாம் நீங்க மூடிட்டு உட்கார்ந்தா போதும் எனக்கு என்ன பார்த்தபடி என்ன ஏன் காதல் கதை கேட்க மாட்டேங்க எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ட் நீ பண்றதெல்லாம் காதலாடா உலகத்துல எவ்வளவு இந்த மாதிரி காதல் பண்ணிருப்பானடா 12 வருஷனே 12 வருஷம் எத்தனை லவ் பண்ண ஒருத்தி லவ் பண்ணியா சொல்லி நான் ஏத்துக்கிறேன் ஒருத்தவங்கதான் புரிதல் இல்லாத அன்பின் இடத்தில் காதலித்து கெட்டுப்போ அப்படின்ட்டு அவங்ககிட்ட போய் சொல்லணும் நீ குருநாதன் எனக்கு ஏதாவது சொல்லி கொடு சொல்லு நல்லா வாயில வருது பசிக்கினேன் அப்புறம் பாத்துக்கலாம் பசிக்கினேன் போடா வெளியே போடா அது தட்டங்கடா போடா எடுத்து போடா உண்மையிலே போய் தட்டை எடுத்துட்டு போ தட்டங்க எங்களுக்கு 2 போட்டா செட் வாங்கிட்டு வா மழை ரைட்டு சார் போயிருக்கிட்டு இருக்கிற டென்ஷனுக்கு பசிக்கினேன் 2 நாள் ஆச்சுனே கேச்சு வந்திருக்கேனே தம்பி வாடா தம்பி இவனை யார வர சொன்னடா ஆபீஸ்க்கு பசிக்கினேன் வீட்டுல சோறு போட மாட்டேன் ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணேன் அவ்வளவுதானே மயங்கி விழுந்துருவேனே இனி நீ எப்படி சாப்பிடாம இருக்க மனசாட்சி இருக்கா கேட்டா போட்டுட்டு பசி குசுங்கிறது பரவாயில்ல நீங்க போட்டா மனுஷன் உள்ள உட்கார முடியாது ஆபீஸுக்குள்ள சரி கண்டுபிடிக்கிறப்ப ஏர் விடுறதுக்கு ஒருத்தருக்கு ஒரு கலர் கொடுத்துருக்கணும் யாரு போட்டா புடிச்சு போட்டாப்ல ரைட்டர் பச்சை கலர்ல போகுது அப்படின்னு உட்காந்து நான் இருக்கா நான் போட்டு தனியா சிரிச்சல நீ அன்னைக்கு நீ நசுக்கி விட்டா வாடை இருக்கு அந்த வாடை என்னாலும் தாங்க அது நான் இல்லன்னு சீரியஸா உட்காந்துருந்தோம் 4 பேருக்கு டவுட் பண்ணிருக்கணும் என்ன எடிட்டிங் அப்புறம் பாத்துக்கலானே அப்புறம் பாத்துக்கலாம் அப்ப நான் எழுத மாட்டேன் எதுக்குமே எழுதி டைப் பண்ணுவேன் நானு கவிஞர் வைரமுத்து நீங்க மிஞ்சிட்டீங்க பசிக்கினேன் என்னடா பண்ண கேளுனே யார்கிட்ட பாருங்க யாரு ப்ரொடக்ஷன் கம்பெனி பிள்ளைங்களாம் பசியோட இருக்கு கஞ்சி இருக்குடா நான் போட்டது இருக்குடா 2 நாள் சாப்பிடாம இருந்தா எப்படி இருக்கும் நீ தனித்தனியா இங்கனே போற தனியா கட்டி விட்டு போற எங்க போற அவங்ககிட்ட போன் போட்டு கேட்டா வைவாங்க பசிக்கினே வந்த நீல இருந்து ஆபீஸ்ல இருந்து ஏதாவது உருப்படியா வேலை பார்த்துருங்க பசிக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் உருப்படி வேலை பார்த்துருக்க பசிக்குன்றான் என்ன உனக்கு பசிக்கு ஆபீஸ்லாம் பசியில எதிர்பார்க்க கூடாது சீ வடை பிரஸ் பீஸ் இப்பதான் இறங்கி இருக்கு இவரே புரிஞ்சுக்கிட்டாரு டீ வடை தான் எப்பயுமே தனியா போய் சாப்பிட முடியாது அந்த கேட்டா வைவாங்க நீ சாப்பிட்டியா இல்லப்பா ஏனே வாங்க நான் ரெடி இங்க பாரு எல்லாருமே ரெடி சாப்பிடுறதுக்கு ரெடி வேலை செய்யறதுக்கு ரெடி இல்ல யாராவது சாப்பிடல நான் சாப்பிடல கேமராமேன் சாப்பிடல அவரு சாப்பிடல பாண்டியனை சாப்பிடல இல்ல சார் என்ன மரியாதை வருது மரியாதை இருக்கு பாரு என்ன உண்மையே தான் சொல்றோம் என்ன நான் காதல் கவிதை எழுதிடுவேன் சரி என்ன இருக்கு The number you have dialed is currently busy. Please try later. பிஸியாப்பா ஒன்றும் பண்ண முடியாது இன்னொரு காதல் கவிதை வேணுமா திரும்ப The number you have dialed is currently busy. Please try later. மரியாதை மூணாவது டைம் போட்டா சுவிட்ச் ஆஃப் ஹலோ மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எப்படி போயிட்டு இருக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மேடம் போயிட்டு இருக்கு எல்லாம் வேலைலாம் ஓரளவு முடிஞ்சிச்சு
ஒழுங்கா முடிஞ்சிருச்சுன்னா முடிஞ்சு மேடம். அது எடிட்டிங் இப்போ முடிஞ்சிருக்கு, நல்லபடியா தான் வந்திருக்கு. சரி, எது வரைக்கும் முடிஞ்சிருக்கு? எடிட்டிங் எது வரைக்கும் முடிஞ்சிருக்கு? ஷூட் எது வரைக்கும் முடிஞ்சிருக்கு? ஷூட்டிங்ல முடிஞ்சிருக்கா? எடிட்டிங் எது வரைக்கும் முடிஞ்சு மேடம், எல்லாமே முடிஞ்சு. இப்போ மற்ற வேலைகள் தான் இருக்கு. எல்லாம் இந்த 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 மந்த் கம்ப்ளீட் ஆயிரும் மேடம், முடிஞ்சு. ஓ, இந்த வந்து கம்ப்ளீட் ஆயிருமா சார்? ஆமா மேடம். இல்ல மேடம், சரி சொல்லுங்க, எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? இல்ல மேடம், வந்து சிவாஜில இருந்து ரைட்டர் வந்தாரு. சரிங்க. அப்புறம் அங்க இல்ல மேடம், யாரும் சாப்பிடல, ஒரு 500 ரூபா கிடைக்குமா மேடம்? ஓ, போடலாமேப்பா. என்ன சாப்பாடை விட வேற என்ன முக்கியம் லைஃப்ல? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. அக்கௌண்ட் இதை போட்டு விட்டுறேன், ஒரு நிமிஷத்துல போட்டு விட்டுறேன். ரைட்டர் அதனாலே சொல்லிட்டாங்க. சரிங்க, போட்டு விட்டுறேன். சரி, இது வரைக்கும் என்ன வேலை முடிஞ்சிருக்கு? ஓகே, வந்துருச்சா பாரு, அக்கௌண்ட்ல வந்துருச்சா பாரு. வரலையே மேடம். எனக்கு இதுதான் என்ன சொல்றதுன்னு தெரியல. காசு நான் மட்டும் போன் பண்றீங்கல்ல, நான் எவ்வளவு தூரம் போன் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு தடவை எனக்கு போன் யூஸ் பண்ணேன். என்ன டேரக்டர் இவ்வளவு நேரம் நான் உங்களுக்கு பொறுமையா இவ்வளவு தூரம் நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு யாரும் காசு மட்டும் போன் பண்ண வேண்டியது வேலை ஒன்றும். அவங்க ரைட்டரு, அவருக்கு நீங்க வந்து காசு சாப்பாடு. ஏன் நான் ஒருத்தன் கூட சாப்பாடு வேலை சாப்பிட்டு ஷூட்டிங் முடிஞ்சிட்டு இல்லை, அப்புறம் எதுக்குல நான் உங்களுக்கு சாப்பாடு இல்லை? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இல்ல மேடம், எப்ப அவரு பார்த்தாலும் சாப்பிடல மேடம், காலையில இருந்து ரைட்டர் பசிக்கு. அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? எனக்கு இப்ப ரைட்டிங் டைம். உனக்கு இப்ப ரைட்டிங் ஏதாவது தேவையா? ரைட்டிங்கோட டிபார்ட்மெண்ட் ஏதாவது இப்ப தேவையா உனக்கு? இல்ல மேடம், சும்மா எல்லாமே. அப்புறம் உங்களை பார்க்க வந்தாங்கன்னா சார், நீங்க கொடுங்க டேரக்டர் சார், நான் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. புரிஞ்சுதா சார்? ஒருத்தர் கேமராமேன் ஒருத்தர் இருப்பாங்க, பேசிட்டே இருப்பாங்க. சரி மேடம், இப்ப ரைட்டர் என்ன மேடம் சொல்றேன் நானு? ரைட்டர் கிட்ட ஒரு நாள் ஒரு வேளை சாப்பிடலன்னா ஒன்னும் ஆயிடாதுன்னு சொல்லி, சரியா? போன் பண்ணா எடுங்க. காசுனா மட்டும் என்கிட்ட வந்து பேசி வந்துட்டு இருக்காங்க. சரியா? கொஞ்சம் எதுக்கு போன் பண்றாங்கன்னு எடுங்க. முதல்ல வேலையை பாருங்க ப்ளீஸ். செஞ்சு முடிச்சு கொடு, ஓகேவா? சரி, வச்சிடறேன். சரி, அந்த கஞ்சி இருக்குன்னு அந்த கஞ்சி எடுத்து கொடுங்க, வேற வழி இல்ல. மாசத்துல ஒரு பாரமே குறைஞ்சிட்டு படினே கஞ்சிதான். எல்லாத்துக்கும் காரணம் நீ. உனக்கு என்ன பிரச்சனையா? பசிச்சா என்ன அடக்கு? ஒரு நாள் சரிங்களா? டெய்லி இப்படின்னா எப்படி? கடடா கட உடையவே இருக்க சொன்னா. உள்ள இருப்போம், உள்ள போய் பாரு. கொஞ்சம் இடம் போயிடா, மொத்தமா காலி பண்ணிடாத.